டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேடம். ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க சாப்பிட. இருக்கா? நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே எப்படி வெஜ் நூடுல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெஜ் நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்ன நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்சிகம் ஃபுல்லாக ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கேரட், கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ பீன்ஸ், ஒரு பாதி சைஸ் கோஸ், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான கேபேஜ் எடுத்து ரொம்ப மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து தின்னாக மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு டைம் தக்காளி ஆட் பண்ணுவோம், ஒரு டைம் தக்காளி இல்லாமல் கூட சமைச்சிருக்கோம். இந்த டைம் 2 தக்காளி எடுத்து அதுவுமே தின்னாக மெலிசாக ஸ்லைஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, எண்ணெய் சூடான கருவேப்பிலையும் ஒரு ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணிடணும். ஸ்லைஸாக அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும் போதே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், நல்லா பார்த்து சேர்த்துக்கலாம். ஓகே, ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அழகாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட், கேப்சிகம், பீன்ஸ் எல்லாமே தின்னாக அழகாக ஸ்லைஸ் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி போட்டாச்சு. அது கூட கேபேஜும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ மெலிசாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நைஃப்பில் தான் பண்ணது இது எல்லாமே, சாப்பெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. நான் இது எல்லாமே கட் பண்ணது. கூட அம்மா கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் கட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. எவ்வளோ காய்கறி போட்டு சாப்பிட முடியுமோ அவ்வளோ போட்டு. அம்மா ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு பயம் ஃபீல்லாம் எதுவுமே வேணாம். நம்ம வந்து நிறைய காய்கறிகள் போட்டு ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறிகள்லாம் கொஞ்சம் வேகணும். வதங்குறதுனாலே இது நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் பிடிக்கல அப்படின்னா நம்ம இன்னும் கூட நல்லா குக் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ்லாம் தெரியாது, சூப்பராக இருக்கும். வதங்கிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் ஆகிடும், சாஃப்ட் ஆகிடும். கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இவ்வளோ காய்கறி கொடுத்தாரு. சீக்கிரம் செஞ்சு கொடுடி, எனக்கு சாப்பிட்ணும் போல் பசிக்குது. இந்த ஸ்டேஜில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மசாலா நம்ம ஆட் பண்ணுவோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ காய்கறிகள் போட்டோம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சுல, காய்கறிகள் எல்லாமே சாஃப்ட் ஆகிடுச்சு. சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஓகே, தேவையான அளவு கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் மசாலா இப்போ நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நல்லா இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு. நம்ம இதில் வந்து ஒன்று மட்டும் மிஸ்ஸிங், முட்டை மட்டும் மிஸ்ஸிங். நம்ம இன்றைக்கி வெஜ்ஜாக தான் பண்ணுறோம், படைக்கிற நாள்னு சொல்கிறதால இன்றைக்கி சிவராத்திரி. ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் மட்டுமே போட்டு எக் இல்லாமல் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வேக வச்சுருந்தோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் மசாலா வச்சுருந்ததை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் ரெடி ஆனதும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம வீட்டிலே ரெடி பண்ண நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம காயெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. அதில் போட்ட காய்கறியே தெரியல பாருங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு எவ்வளோ போட்ட மாதிரி இருந்தது. எல்லாமே காய் எல்லாமே வதங்கி குட்டி குட்டி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது.